பழைய ஏற்பாட்டிலே ஏறத்தாழ 613 சட்டங்கள் இருக்கின்றன. அந்த 613 சட்டங்களிலே 365 சட்டங்கள் நேர்மறையான சட்டங்கள். நீ எதையெல்லாம் செய்ய வேண்டும், எப்படி பலி செலுத்த வேண்டும், எப்படி நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி நீ ஓய்வு நாளை கடைப்பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் நேர்மறையாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். 248 சட்டங்கள் எதிர்மறையாக, நீ இதை செய்யக்கூடாது, களவு செய்யாதே, கொலை செய்யாதே என்று எதையெல்லாம் செய்யக்கூடாதோ இவற்றையெல்லாம் குறித்து சொல்லப்பட்டிருப்பவை. இவைதான் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய ஒழுங்குமுறைகள். இயேசு வந்த காலத்தில் அவரிடம் பலர் நினைத்தார்கள், இவர் சட்டங்களை புறக்கணிப்பவராக இருக்கின்றார். ஆனால் இயேசுவே சொல்லுகின்றார், நான் சட்டங்களை புறக்கணிப்பவன் அல்ல, சட்டங்களை அழிப்பவன் அல்ல, மாறாக திருச்சட்டத்தை நிறைவேற்ற வந்தேன் என்று சொல்கின்றார். காரணம், சட்டம் என்பது ஒரு குறைந்தபட்சம். மனிதர்கள் பண்பட்டவர்களாக இல்லாத பொழுது சட்டம் தேவைப்படுகிறது. ஆனால் அன்பு என்பது ஒரு அதிகபட்சம். சட்டத்தினுடைய நுணுக்கங்களை பற்றி பழைய ஏற்பாட்டிலே யூதர்கள் கவலைப்பட்டார்கள். இயேசு சட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி கவலைப்பட்டார். அந்த சட்டத்தினுடைய சாராம்சம் என்பதை பற்றி கவலைப்பட்டார். 613 சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலே இயேசு 2 சட்டங்களைத்தான் கொடுத்தார். உன்னை நீ அன்பு செய், உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய், எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய். அது முதலாவது. எல்லாவற்றிற்கு மேலாக நீ கடவுளை அன்பு செய், பிறகு நீ உன்னை அன்பு செய்வது போல உன் அயலானை அன்பு செய்.